உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கோர்ட்டில் ஜட்ஜு வந்துட்டு ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே அபிக்கு என்ன தான் தண்டனை கொடுத்து குற்றவாளின்னு சொல்லியிருந்தாலும் இப்போது மறுபரிசீலனைன்னு வரும்போது அந்த மருத்துவரே தான் பண்ணது தப்புங்கிறத ஒத்துக்கிட்டு இங்கே முக்கியமான ஒரு ஆதாரத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது இதுக்கு ஃபர்தராக என்ன நீங்கள் ஸ்டெப் எடுக்கணுமோ அதை எடுத்து நீங்கள் அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிங்க. அதனால இங்கே அபி குற்றவாளி இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்கள இப்போதைக்கு அன்கண்டிஷனல் பெயிலில் நான் வெளியே விடுறேன். ஆனால் திரும்பவும் இந்த கேஸை வந்து எடுத்து நடத்தணும்னு சொல்லிட்டு நான் காவல்துறைக்கு உத்தரவிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே எல்லாருக்குமே ஹாப்பி ஆகுது. பாப்பாவை பொறுத்த வரைக்கும் சுடருக்கு அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது புரியலனாலும் அம்மாவும் சிரிக்கிறாங்க, மாமாவும் சிரிக்கிறாங்க. பத்தாததுக்கு அட்வொகேட் பிரபாகரனும் ஒரு மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்காரு. அப்படிங்கிறத பார்த்துட்டு பாப்பாவுக்கு ஏதோ ஒரு நல்லது தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. இப்போது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கோர்ட் இஸ் அர்ஜென்ட் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் கிளம்பி போனதுக்கப்புறமா இப்போது அட்வொகேட் பிரபாகரனை பார்த்துட்டு சண்முகம் ரொம்ப நன்றி சொல்கிறாரு. ரொம்ப நன்றி டாக்டர் அப்படிங்கிறாங்க. ஐயோ இதில் என்னங்க இருக்குது, நான் என் கடமையை தானே செஞ்சேன். என்னைக்கா இருந்தாலும் நேர்மை தோக்கவே தோக்காது, அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து தான் அபியை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் வாங்க மேடம் கூப்பிடுறாங்க அப்படின்னும் போது சரி நீங்கள் பார்த்துட்ருங்க வரேன் அப்படின்னு அபியும் வெளியில் போயிடுறாங்க. இப்படி ஒரு தீர்ப்பை ஜட்ஜி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காத கருணா திவாகர் கிட்ட ரொம்பவுமே கோவப்பட்டு என்ன திவாகர் இப்படி சொதப்பிட்டியே அப்படிங்கிறாங்க. ஐயோ சார் மன்னிச்சிருங்க, நான் என்ன பண்ணுவேன், கடைசி நேரத்தில் வெற்றி அந்த ஆதாரத்தை எடுத்துகிட்டு அந்த டாக்டரையும் கையோடு கூட்டிகிட்டு வருவான்னு எனக்கு என்ன தெரியும், நம்ம தான் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்ல அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் அபியை வந்து அந்த போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு முக்கியமான ஒரு ஃபோன் வந்ததுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு போகிறாங்க. ஆனாலும் இங்கே கருணா போயிட்டு அபிகிட்ட வாண்டடாக வம்பிழுக்கிறாரு. அப்போயுமே அவங்களோட ஸ்டைலில் அபி ஒரு மாதிரி திமிரா பேசிட்டு கண்டிப்பாக உனக்கான தண்டனை கிடைக்கும், என்ன தேவையில்லாமல் மாட்டி விட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டு போயிடுறாங்க. ஸோ ரொம்ப நேரம் ஆகி வெளியில் போனவங்க வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வெளியில் வெற்றி வராரு. பார்த்தா இங்கே கருணாவும் அப்புறம் திவாகரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நேராக வர வெற்றிக்கு அப்படி ஒரு கோவம் வருது. வந்து பார்த்துட்டு கருணா கிட்ட அப்படி பேசுகிறாரு. ஏய் உன்கிட்டலாம் வந்துட்டு 10 வருஷமாக ஒரு அடிமை மாதிரி உன்னை கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருந்தேன் பார்த்தியா, என்னால் என்ன சொல்கிறதுனே தெரியல. என் பொண்டாட்டி முன்னாடி என் பொண்ணு முன்னாடி நிற்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவனா, என் பொண்ணு எனக்காக உருவாயிருக்கா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாமல் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு அந்த ஜெயிலில் வளர்ந்துருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, உன்னை நான் நம்பினேன் பார்த்தியா, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு அப்படிங்கிறாங்க. என்னடா இத்தனை வருஷமாக என்னை நம்பிட்டு இருந்துட்டு இப்போ திடீர்னு உன் பொண்டாட்டி புள்ளன்னு ரொம்ப குதிக்கிற என்ன அப்படிங்கிறாங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருந்த வெற்றியை இனிமேல் ஒரு நாளும் நீ பார்க்க மாட்டேன், உனக்கான தண்டனை நான் கண்டிப்பாக வாங்கி தந்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேலஞ்ச் பண்ணிட்டு அவர் போகிறாரு. ஆனால் இந்த இடத்துல ஸ்வேதாக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல கருணா ரொம்ப கிளியராக இருக்காரு. ஸோ திவாகர் கிட்ட சொல்கிறாரு, இந்த விஷயம் ஸ்வேதாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் மொத்தமும் சொதப்பிடும் அப்படிங்கிறாரு. இப்போதைக்கு அவங்க ஏதாவது சொல்லி தப்பிச்சிட்டாங்க, ஒரு பெயில் தான் வாங்கியிருக்காங்கங்கிற மாதிரி ஸ்வேதாவை சமாளிங்க, இந்த விஷயம் ஸ்வேதாக்கு தெரியாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு இங்கே திவாகரும் சொல்கிறத வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தால் இங்கே டென்ஷனோடு உட்காந்துட்டு இருக்காங்க ஸ்வேதா. பார்த்துட்டு என்ன ஆச்சுங்க, என்ன சொன்னாங்க, அந்த அபியை திரும்பவும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்களா இல்லையா, எத்தனை வருஷம் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன தீர்ப்பு சொன்னாங்க அப்படின்னு அடுக்கடுக்காக ஒரு ஆர்வத்தோடு கேட்கும்போது இங்கே ஒரு மாதிரி ஆகுது கருணாக்கு. ஸ்வேதா ஏன் கோவப்படுற, அதெல்லாம் உன் அக்காவுக்கு நடந்ததுக்கு அநியாயத்துக்கு தண்டனை கிடச்சி தானே தீரும், நீ ஏன் கவலைப்படுற, அந்த அபி இப்போதைக்கு வேணால் வெளியே வந்திருக்கலாம், ஆனால் ஒரு நாளும் அவெல்லாம் தப்பிக்க முடியாது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இங்கே ஸ்வேதாவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அப்படின்னா இப்போ அவள் வெளியே தான் இருக்காளா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இப்போதைக்கு பெயில் தான் வாங்கியிருக்கா, அதான் அவன் உள்ளே போயிடுவா, நீ அதெல்லாம் கவலைப்படாத, அதான் நம்ம திவாகர் இருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு கருணாவும் உள்ளே போயிடுறாங்க. ஸோ ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அபி அங்கேருந்து வராங்க. அவங்கள பார்த்த உடனே சுடருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு அம்மோ இனிமே நம்ம எல்லோரும் ஒன்றா ஜாலியாக இருக்கலாம்ல, நீங்கள் வீட்டிலே இருப்பீங்க, நீங்கள் ஜெயிலுக்கு போகவே மாட்டீங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம எல்லாம் ஒன்றா இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாப்பா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு சண்முகமோ ஆமாண்டா இனிமே அம்மா நம்ம கூட தான் இருப்பாங்க, அவனுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் பிரபாகரனும் வராரு. வந்து பார்த்துட்டு என்ன சந்தோஷம் தாங்க முடியல போல இருக்குது பாப்பாக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, அம்மோ இனிமேல் என் கூடயே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா, உனக்காக நான் இன்றைக்கி சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இனிமேல் சந்தோஷமாக இருக்க போகிற, நீ எந்த விதத்துலேயும் டிசப்பாயின்மெண்ட்டே ஆக மாட்டே அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு இவங்கெல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது வெற்றி அங்கேருந்து வந்தவர் கண்ணெல்லாம் கலங்கி போய் அப்படியே அபிக்கு முன்னாடி சுடருக்கு முன்னாடி முட்டி போட்டு அப்படியே உட்காந்துடுறாரு. ஸோ கையை கூப்பிட்டு அழுக ஆரம்பித்த உடனே இங்கே அபிக்கு ஒன்றுமே புரியல. என்ன வெற்றி இப்படி
இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இப்படி பார்க்குறாங்க. என்னை மன்னிச்சிரு அபி, சுடர் நீயும் மன்னிச்சிருடா. உங்கள் 2 பேரையும் 10 வருஷமாக நான் புரிஞ்சுக்காம எப்படியெல்லாம் நான் அவனை கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருந்திருக்கேன். உங்கள் 2 பேரையும் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன். இதுக்கெல்லாம் மன்னிப்புன்னு நான் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு கூட எனக்கெல்லாம் தகுதி கிடையாது. ஆனாலும் எனக்கு வேறு வழி இல்லை, என்னை மன்னிச்சிருங்க அப்படிலாம் சொல்லிட்டு அவர் அழுகும்போது சுடருக்கும் அபிக்கும் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. எல்லாரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கும்போது இங்கே அபிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே வெற்றி மேலே ஒரு சைடு கோவம் இருந்தாலும் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் டக்குன்னு சண்முகத்தை பார்த்துட்டு அண்ணா அவரை எந்திரிக்க சொல்லுண்ணே அப்படிங்கிறாங்க. டக்குன்னு போயிட்டு சண்முகமோ வெற்றி எந்திரி அப்படிங்கிறாங்க. இல்லை அபி வாயால் என்கிட்ட பேச மாட்டேங்கிறால, இன்னும் நீ என்னை மன்னிக்கலையா அபி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம பேசிக்கலாம், எந்திரிங்க முதல்ல அப்படிங்கிறாங்க. சரிண்ணா இப்போது சுடரும் ஓடி போய் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டுடுறாங்க. இந்த சைடு பார்த்தா கருணா ரொம்ப டென்ஷனாகவே வீட்டில் ஒரு மாதிரி பதட்டத்தோடய இருக்கிறத இங்கே ஸ்வேதாவும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னங்க போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கீங்க, நீங்கள் தான் எனக்கே சொன்னீங்க டென்ஷன் இல்லாமல் இரு, அதெல்லாம் பனிஷ்மெண்ட் கிடச்சிரும்னு, தீர்ப்பு நல்லபடியாக தானே வரும்னு சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு நீங்கள் டென்ஷனாகவே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்வேதா, நீ ஃப்ரீயாயிரு, நான் பார்த்துக்கிறேன். திவாகர் கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருக்கேன், அவரோட ஃபோனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி டென்ஷன் ஆகாதீங்க. ஆமாம் மகேஷ் எங்க அப்படிங்கிறாங்க. மகேஷ் இங்கே தானே இருந்தான் அப்படின்னும் போது சரி நான் அவனை பார்க்குறேன், நீங்கள் டென்ஷன் இல்லாமல் இருங்க, காஃபி ஏதாவது தரட்டுமா அப்படிங்கிறாங்க. காஃபியெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம், நீ போய் மகேஷை பாரு போ அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேராக ஸ்வேதா வந்துடுறாங்க. வந்தால் இங்கே மகேஷ் எங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே ஹாலில் உட்காந்துட்டு இருக்கும்போது போயிட்டு மகேஷ் என்ன பண்ணுற படிக்கிறியா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா ஏதோ ஹோம்ஒர்க் கொஞ்சம் எழுதிட்டுருக்கேன், ஆனால் இந்த சம் எனக்கு புரியவே இல்லை தெரியுமா, இதே சுடராக இருந்தா இந்நேரம் எனக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருப்பா, அவள் செம்ம டேலண்ட் தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஸ்வேதாக்கு அப்படியே ஒரு மாதிரி கோவம் வருது. நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் சுடர் சுடர்னு சொல்லிட்டே இருக்க, இனிமேல் நீ அவளை பற்றி இந்த வீட்டில் பேசவே கூடாது, அவளை பற்றியோ அவள் அம்மாவை பற்றியோ பேசவே கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன ஸ்வேதாம்மா நீங்கள் சண்டை போட்டுக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆனால் சுடர் ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா, நீங்களே பார்த்தீங்கல்ல அவள் நிமிஷத்தில் இந்த சம்மெல்லாம் கிளியர் பண்ணிடுவா அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கெல்லாம் அறிவே இல்லையாடா, அவள் கிளியர் பண்ணுறானா உனக்கு அது தெரியாதா, நீயே பார்த்து பண்ணு அப்படிங்கிறாங்க. என்ன ஸ்வேதாம்மா அப்படின்னு சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே சரி நீ வா நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார போகும்போது ஸ்வேதாம்மா எனக்கு கொஞ்சம் பால் வேணும் அப்படிங்கிறாங்க. பால் வேணுமா, சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இரு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தான் பார்த்தா இங்கே கருணா ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் என்ன பேசுகிறாரு, ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு நின்றுடுறாங்க. அப்போ பார்த்தா என்ன தான் வந்துட்டு நம்ம இது பண்ணாலும் கடைசியில் கரெக்டான நேரத்தில் அந்த டாக்டர் வந்து இப்படி சொதப்பிட்டானே, என்ன எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்களா, நான் தான் பார்வதிக்கு பாய்சன் கொடுத்தேன்னு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே அப்படியே ஸ்வேதாக்கு ஷாக் ஆகுது. என்னது பார்வதி அக்காவுக்கு விஷத்தை இவர் தான் கொடுத்தாரா அப்படிங்கிற மாதிரி அப்படியே நின்றுடுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்போது என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாகவே நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது அந்த ஓரமாக இருந்த ஒரு இதை ஃப்ளவர் வாஷை வந்து தட்டி விட்டுடுறாங்க. ஸோ அதை தட்டி விட்ட உடனே இங்கே சவுண்டு கேட்குது. டக்குன்னு கருணா கதவை திறந்துட்டு வராரு. இங்கே ஸ்வேதா ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. வெளியில் யாருமே இல்லை அப்படிங்கும்போது இது விழுந்து கிடக்கு அப்படிங்கும்போது டக்குன்னு அதையும் எடுத்து வச்சுட்டு ஒரு மாதிரி டவுட் வருது அவருக்கு. சுற்றி சுற்றி பார்த்துட்டு உள்ளே போயிடுறாரு. திவாகர் வந்துட்டு சார் லைனில் இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. இருக்கேன் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கன்ஃபியூஷன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை சார் என்ன பண்ணுறது, நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை வேறு ஏதாவது அவன்கிட்ட ப்ரூஃப் இருக்குமா, அவன் ரொம்ப தீவிரமாக என்னை மாட்டி விட்டே ஆகணுங்கிற மாதிரி இருக்கான், இந்த விஷயம் மட்டும் ஸ்வேதாக்கு தெரிஞ்சுது அவ்வளோதான், ஏற்கனவே அவள் வந்ததுலேருந்து என்னை அத்தனை கேள்வி கேட்டா, ஏதோ சொல்லி சமாளித்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் ஸ்வேதாக்கு மட்டும் தெரியாமல் பார்த்துக்கோங்க, நம்ம அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே ஸ்வேதாக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படின்னா அப்போது அபி சொன்னதெல்லாம் உண்மைதானா, இவங்க வந்துட்டு என்கிட்ட பொய் சொல்கிறாரா கருணா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சந்தேகம் வர ஆரம்பிக்குது. சரின்னு இங்கே திரும்ப மகேஷ் வந்துட்டு அங்கேருந்து ஸ்வேதாமா அப்படின்னு கூப்பிட்ட உடனே இதோ வந்துட்டேன் மகேஷ் அப்படின்ட்டு நேராக ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, பாலும் எடுத்துகிட்டு. இப்போ உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஆமாம் சுடரை நீ பார்த்தியா அப்படிங்கிறாங்க. இல்லை ஸ்வேதாம்மா இன்னைக்கு அவள் ஸ்கூலுக்கே வரலை, நாளைக்கு வருவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்ட்டு இப்போ மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்வேதாவே கிளம்பி நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது என்ன ஸ்வேதாம்மா நீங்கள் வரீங்களா, அப்பா கூட நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல நான் வரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போயிடுறேங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. கருணாவுக்கும் சரி எப்படியோ அவள் வெளியே போனால் சரி, நம்மளும் திவாகரை பார்க்க வேண்டிய வேலை இருக்குது அப்படின்ட்டு ஓகே ஸ்வேதா நீ கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாங்க. ஸோ ஸ்வேதா ஸ்கூலுக்கு இங்கே மகேஷை கூட்டிகிட்டு போகும்போது தான் அங்கே சுடர் வந்துட்டு வீட்டில் இருக்க பசங்க கூட எல்லோரும் சேர்ந்து அவங்க மாமா பசங்க கூட வந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் இப்போது திவாகரை பார்க்குறதுக்காக கருணா போயிட்டுருக்கும்போது வெற்றியும் கூட வரதை பார்த்துடுறாரு. ஸோ காரை நிப்பாட்டிட்டு வேகமாக போயிட்டு வெற்றிக்கிட்ட ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசுகிறாரு. வெற்றியும் பதிலுக்கு என்னை மிரட்ட பார்க்குறியா, நீ உன்னோட மிரட்டலுக்கெலாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது, எப்படி
எப்படியா இருந்தாலும் உனக்கு நான் தண்டனை வாங்கி கொடுத்தே ஆவேன் அப்படிங்கிறாங்க. டேய் அடிச்சு போட்டா உன்னை ஏன்னு கேட்கறதுக்கு கூட ஆள் கிடையாது. அப்படி ஒரு அனாதனாயி நீ என்னடா என்கிட்ட இவ்வளோ திமிரா பேசிட்டு இருக்க, எங்கேருந்து வந்துச்சு உனக்கு இந்த தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இங்கே சுடருக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது. டக்குன்னு போயிட்டு இங்கே பாருங்க, அவர் என்னோட அப்பா, நீங்கள் என்ன அனாதன்லாம் சொல்கிறீங்க, என் அப்பாவுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும்போது வெற்றிக்கு அப்படி ஒரு சந்தோஷமாகுது. தான் பொண்ணு என்னை அப்பான்னு சொல்லிட்டாலே, என்னை ஏற்றுக்கிட்டாலே அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்துலேயே நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போது ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகும்போதே பார்த்தா இப்போ ஒரு மாதிரி அவர் சேடாக இருக்கும்போது சண்முகத்தோட பசங்க 2 பேரும் ஒரு மாதிரி பதட்டமாகி இங்கே ஏதோ சண்டை நடக்குது, வாங்க நம்ம வீட்டுக்கு போய் சொல்லலான்னு 2 பேருமே வீட்டுக்கு ஓடிடுறாங்க. போய் வேக வேகமாக போயிட்டு இன்னைக்கு வர வழியில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டு அபிக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. என்ன சுடர் அப்படி சொன்னாலா? ஆமாம் சுடர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு வெளியில் வராங்க. பார்த்தா இங்கே வெற்றியை கூட்டிகிட்டு சுடரும் வீட்டுக்கு வந்த உடனே அபி பார்த்துட்டு, சுடர் என்ன பண்ணிட்டு இருக்க, நீ முதல்ல உள்ளே போ அப்படிங்கிறாங்க. அம்மோ ப்ளீஸ் அம்மோ, அப்பா நம்ம கூடவே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. என்னது அப்பாவா, என்ன பேசிகிட்டு இருக்க சுடர் நீ அப்படிங்கிறாங்க. ஆமாம் அம்மோ, இவர் என்னோட அப்பா தானே, இவருக்கு யாருமே இல்லை, அனாதன்னு சொல்லிடலாம். அந்த கருணா எப்படி பேசினார் தெரியுமா, அதை பார்த்துட்டு என்னை சும்மா வர சொல்கிறீங்களா அம்மோ, அதனால தான் அப்பாவை கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டேன், இங்கேயே இருக்கட்டுமே மாமா, நீங்கள் சொல்லுங்க மாமா, அத்தை நீங்களும் சொல்லுங்க அத்தை அப்படின்னோன்னு வெற்றியே பார்த்துட்டு, இல்லைடா சுடர் அது சரியாக வராது, உன் அம்மா என்னை ஏற்றுக்காத வரைக்கும் என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது, நீ போடா உள்ள அப்படிங்கிறாங்க. டக்குன்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது, அப்பா இருங்கப்பா இருங்கப்பா அப்படின்னு இங்கே சுடர் அழுக ஆரம்பித்தோன்னே அபிக்கே ஒரு மாதிரி ஆகுது. இங்கே பாரு சுடர் என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் அம்மோ எனக்காக ப்ளீஸ் அம்மோ அப்படின்னு அழுகும்போது இங்கே வெற்றியும் ஒரு மாதிரி கேட்டை தாண்டி போக போகிறாரு. டக்குன்னு பார்த்துட்டு வெற்றி நில்லுங்க அப்படிங்கிறாங்க. சரி நில்லு திரும்பி பார்க்குறாங்க. ஸோ வெற்றியை வீட்டுக்குள்ளே இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்லை அபி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.